டாக்டர் சுதா சிகே ஹாஸ்பிட்டல் கைனகாலஜிஸ்ட் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி பேசுகிறோம். பட் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏன் பழைய காலத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா, மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? 2 விஷயம். ஒன்று, நாம் இந்த சோப்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் சோப் யூஸ் பண்ணால் ஏன் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுன்னா, முதல்ல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அந்த வெஜைனாவில் இயற்கையிலேயே நமக்கு நல்ல கிருமிகள், லாக்டோபெசிலஸ்னு நல்ல கிருமிகள் நிறைய லட்சக்கணக்கில் இருக்குது. அந்த கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா, மற்ற கெட்ட கிருமிகளை தாக்காமல் பாதுகாத்து வைக்குது. ஆனால் நம்ம இந்த சோப்பில் நிறைய யூஸ் பண்ண என்ன ஆகுனா, அந்த நல்ல கிருமிகள் இறக்கிறதுனால கெட்ட கிருமிகளில் பாதிப்பு இருக்குது. ஸோ எஸ், க்ளீனாக வச்சுக்கணும். ஆனால் அதுக்காக நிறைய சோப்ஸ் அந்த பர்சனல் பிளேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, காற்றோட்டமான ஆடை அணிவது, லைக் காட்டனில் அணிவது, கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே அந்த நம்ம வெள்ளைப்படுதல் உருவாக்கக்கூடிய கிருமிகளுக்கு காத்தோட்டம் இல்லைன்னா கொண்டாட்டம். அப்போ காத்தோட்டமாக வச்சுருக்கும்போது அந்த கிருமிகளுடைய எண்ணிக்கை நமக்கு கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லுவோம், நல்லா காற்றோட்டமான ஆடை அணிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.